ஹல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த நாளில் உங்களை எல்லாரையும் பார்ப்பது மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆராதனை வந்திருக்க ஒவ்வொரு இயேசு நாமத்தில் வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் உங்கள் அனைவரோடு கூட இருப்பாராக. ஆமென். தேங்க்யூ லார்ட். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு சிறப்பு ஒரு நாள். செய்தி வேலை முடிந்த பிறகு இன்றைக்கு சிறு பிள்ளைகளுடைய பாடல், நடனம், அவர்கள் குறு நாடகம் எல்லாவற்றையும் பார்க்க போகிறோம். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆராதனை செய்தி முடிஞ்ச உடனே புறப்பட்டு போயிடாதீங்க. இருந்து பிள்ளைகளை நம்ம எல்லாம் ஆசீர்வதிக்க போகிறோம். அவங்க கற்றுக்கொண்ட வசனங்கள் எல்லாவற்றையும் சொல்ல போகிறாங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். இதனால ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து பேசும்படியாக, ஆண்டவர் வார்த்தைகளை உரைக்கும்படியாக நான் ஆவியிலே ஏவப்பட்டேன், உந்தப்பட்டேன். அந்த வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக் சாப்டர் 2 verse 10. தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நற்செய்தியை அறிவி இந்த தலைப்பின் கீழ் ஆண்டவர் வார்த்தைகளை நம்ம தியானிக்க போகிறோம். நற்செய்தியை அறிவி. இந்த பகுதியில் வாசிக்கும் போது தேவதூதன் அவர்களை நோக்கி, எவர்களை நோக்கி? தேவதூதன் அவர்களை நோக்கி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எவர்களை நோக்கி? எவர்களை? அவர்களை என்று சொல்லப்படுது யாரை? மேய்ப்பர்களை. மேய்ப்பர்கள் இரவுல மந்தையை காத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வேளையில பரமசேனையின் தூதர்கள் கூட்டம் தோன்றி அந்த இடத்துல வார்த்தை உண்டாகிறது. மேய்ப்பர்கிட்ட வார்த்தை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இதோ பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஏன்? கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீது ஊரிலே பிறந்திருக்கிறார் என்ற காரியம் சொல்லப்பட்டது. கிறிஸ்துமஸ் செய்தி நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆமென். நற்செய்தியை அறிவி. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று தூதன் சொன்னான். இன்றைக்கு இந்த கிறிஸ்துமஸ் நாம் நாட்களில் வந்துட்டோம். ஆமென். கிறிஸ்துமஸ் நாட்களில் இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த வருஷத்து இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் மகிழ்ச்சியாக நாம மட்டும் புத்தாடைகளை உடுத்தி பிரியாணி செய்து, சொல்லுங்க, சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, பிரியாணி செய்து சாப்பிட்டு, கேக்கு சாப்பிட்டு, புது ட்ரெஸ்ஸை போட்டு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டீங்களா? எடுத்தீங்களா இல்லையா? ஆமான்னு சொல்லுங்க, இல்லை சொல்லுங்க. இன்னும் இல்லை, இனிமேல் தான் எடுக்கணும். சில ட்ரெஸ்ஸெல்லாம் ரெடி ஆகிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். சிலர் மேக்கப் செட்டு அது இதுன்னு எல்லாம் ஆன்லைனில் ஆஃப்லைனில் எல்லாம் ஆர்டருக்கு அங்கங்கே போட்டு, இல்லை பாஸ்டர் நீ ஆராதனை முடிஞ்ச உடனே தான் போயிட்டு நம்ம எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படி சொல்கிற மாதிரி இருக்குது. சரி, ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் சிரிக்கலாமே, பக்கத்தில் பார்த்து கொஞ்சம் சிரிக்கலாமே. பக்கத்தில் பார்த்து கேளுங்க, கிறிஸ்மஸ்க்கு எல்லாம் ரெடி ஆகிட்டீங்களா? போகட்டும். நீங்கள் என்ன செய்கிறீங்களோ இல்லையோ தெரியல, இந்த வருஷம் ஒவ்வொரு வருஷமும் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், தினந்தோறும் செய்ய வேண்டிய ஒரு காரியம், வருஷம் முழுவதும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா? நற்செய்தி அறிவிக்கணுமா? அதை தான் தூதன் சொல்றான், நற்செய்தியை அறிவியுங்கள். நம்ம எல்லாரும் நற்செய்தியை அறிவிக்கணும். தேவன் நமக்கு இறங்கி நம் வாழ்வில் செய்தவைகளை நாம் மற்றவர்களுக்கு அறிவிக்கும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். நாம மட்டும் ஆசீர்வாதத்தோட சுகத்தோடு பலத்தோடு இருக்கிறது மாத்திரமல்ல, தேவன் நமக்கு செய்ததை, நம்ம ரட்சித்ததை, நம்ம விடுவித்ததை, நம் வாழ்வை ஆசீர்வதித்ததை, நம்ம உயர்த்தினதை, நமக்கு ரட்சிப்பை கொடுத்ததை கவனிங்க. நம்மலாம் இன்னைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்டவங்களுக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கான்னு அர்த்தம். இயேசுவை யார் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டார்களோ அவங்களுக்கு பேர் என்ன? ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட்டம் பேர். நம்மளுக்கு பேர் என்ன? இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக வாழறவங்க பேர் ரட்சிக்கப்பட்டவர்கள். நம்மளாம் ரட்சிக்கப்பட்டவர்கள் கூட்டம். நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. என்ன தெரியுமா? இந்த உலகத்துல இன்றைக்கு மரித்தாலும், இப்பொழுது மரித்தாலும் நமக்கு ஒரு நிச்சயம் இருக்கு. என்ன நிச்சயம் தெரியுமா? நம்ம தேவனுடைய ராஜ்யத்துல ஆண்டவர் சமூகத்தில் இருப்போம் என்ற நிச்சயம் இருக்குது. ஆமே. அது யாருக்கு அந்த நிச்சயம் இருக்குனாக்கா, ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு மாத்திரமே அந்த நிச்சயம் இருக்குது. மற்றவங்களால சொல்ல முடியாது. மற்றவங்களுக்கெல்லாம் அந்த தைரியம் இல்லை.
ஏன் இயேசு யார் உள்ளத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் தேவ பிரசன்னத்தில் இருப்பார்கள் என்ற நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறது. ரட்சிக்கப்படாதவர்களுக்கோ அது இல்லை. மரண பயம் அநேகரை ஆட்டி படைத்திருக்கிறது. மரண பயம் இன்னைக்கு அநேகர் உள்ளத்தை கவி பிடித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு தேவன் நமக்கு அந்த கிருபை கொடுத்திருக்கிறார். கவனிங்க, இந்த வாரத்தில் நடந்த உண்மை சம்பவம். சர்ச்சில் ஒரு மீட்டிங் முடிச்சுட்டு காலையில் நான் பாப்பாவை ஸ்கூல்லேருந்து பிக் பண்ணுறதுக்காக புறப்பட்டு போகிறேன். க்ரீன் சர்க்கிள் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கோம், நியூ பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கிற அந்த ஜங்ஷனில் அந்த இடத்துல போகிறேன். அப்போ தான் 5 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆக்சிடெண்ட் நடந்திருக்குது, ஒரு விபத்து நடந்திருக்கிறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் பைக்கில் வந்திருக்கிறாங்க. 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள். அவர்கள் வண்டியிலிருந்து தவறி அவர்கள் விழுந்திருக்கிறாங்க. டிராஃபிக்கில் லாரி அவர்கள் மேலே ஏறி இறங்கி விட்டது. அவங்க வயிற்றில் இருக்கிற எல்லா ரோட்டில் இருக்குது. அப்போ தான் நடந்திருக்குது. 5 மினிட்ஸ் நான் போகிறேன், எல்லாம் சிதறி கிடக்கிறது. அதே இடத்துல அவர் மறித்து விட்டார்கள். அந்த பைக்கை அந்த இடத்துல கணவர் விட்டு பக்கத்தில் உட்கார்ந்து அவர் அழுது கொண்டிருக்கிறார். ஒரு காவல்துறை அதிகாரி ஒருத்தர் சொல்கிறாரு, அங்கே இருக்கிற ஃப்ளெக்ஸ் போர்டு டிஜிட்டல் பேனர் ஒன்று கொண்டு வந்து அந்த மறிச்ச ஸ்பாட்டில் இறந்துட்டாங்க, பாடி மேலே மூடி இருக்கிறார்கள். அடுத்து நான் போகிறேன். பயங்கரமான ஒரு நெருக்கம். அவர்களை பார்த்த உடனே உள்ளத்தில் ஒரு கலக்கம். வந்த ஒவ்வொரு டெட் பாடியை பார்க்கும்போதும் எனக்குள்ள வருகிற ஃபஸ்ட்டு ஒரு தாட்டு, முதல் வருகிற ஒரு சிந்தை என்ன தெரியுமா? இப்போ அவங்க எங்கே இருப்பாங்க? ஆண்டவரை இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மரித்திருந்த அந்த உலகத்தில் எங்கே இருந்தாலும் சரி, எப்படி மரித்தாலும் சரி, இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு ரட்சிப்பின் அனுபவத்தோடு அவர்கள் மரித்திருப்பார்கள்னா அவர்கள் எங்கே போவாங்க? அவங்க மரித்த அடுத்த வினாடி யார் தான் வந்து நிற்பாங்க? தூதரில் வந்து நிற்பார்கள். இன்றைக்கு நான் உங்களுக்கு நற்செய்தி சொல்லக்கூடும். நீ இயேசு உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டு நான் இயேசு பிள்ளையா நீ மாறிட்டேன்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்குமானா, இந்த உலகத்தில் நீ எங்கே இருந்தாலும் சரி, நீங்கள் மரணத்தை தழுவும் போது நம்ம மரித்த அந்த உலகத்திலிருந்து கண்களை மூடின அடுத்த வினாடியே யார் வந்து நிற்பாங்க? தேவ தூதர்கள் வந்து தேவனுடைய ராஜ்யத்துக்கு நேராக கூட்டி செல்லுவாங்க. ஆனால் நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளாம மரித்திருப்பாயானால் நீ மரித்த அடுத்த வினாடி யார் வந்து நிற்பாங்க தெரியுமா? அசுத்த ஆவிகள் வந்து நிற்கும். சாத்தான் வந்து நிற்பான். அவன் சொல்லுவான், நீ எனக்கு சொந்தம், தேவதூதர்கள் மேல உரிமை கொண்டாட முடியாது, நீ எனக்கு சொந்தம், வா நரகத்துக்கு போலான்னு நரகத்துக்கு கூட்டு போயிடுவான். வேதம் சொல்கிறது நரகம் அவ்வளோ கொடுமையானது, வேதனை உள்ளது. இன்றைக்கு இயேசுவை ஏற்றுக்கொண்ட நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க என்ன தெரியுமா? மரணத்துக்கு பின்னாடி ஒன்று செத்துட்டா எல்லாம் ஒன்றும் எல்லாம் முடிஞ்சிச்சு. இல்லை, மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த உலகத்தில் வாழுகிற வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் சொல்றோம். ஆனா மரணத்துக்கு பின்பு நித்தியமா வாழ போறோம். மறந்துடாதீங்க. எல்லாரும் நம்ம படிச்சிருப்போம். ரிக், யஜூர், சாம, அதர்வணம், இந்த 4 வேதங்கள்ல, பகவத் கீதையில எல்லா வேதங்களும் சொல்லுகிற கருப்பொருள் யார் தெரியுமா? இயேசுவே. ஒரு கன்னி வயிற்றில் அவர் பிறப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ரிக்கு வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளது, ஒரு மனுஷனுடைய பாவம் போக வேண்டுமானால் ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தம் குற்றமில்லாத ஒரு கன்னி பெண் வயிற்றில் பிறக்க அந்த பிள்ளை ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தத்தினாலதான் விமோச்சனம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அவர் யாரு? ஆமே ஆமே. சமஸ்கிருதம் சொல்லப்பட்டது, கன்னி புத்திராய நமக எல்லாம் சொல்லி ஆராதிக்கிறேன். கன்னி புத்திராய நமக அப்படின்னா தெரியுமா? கன்னி வயிற்றில் பிறந்தவரே உமக்கு நமஸ்காரம். அதெல்லாம் யாரை பற்றி சொல்லப்பட்டுள்ளது? சொல்லுங்க, யாரை பற்றி சொல்லப்பட்டது? இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விளங்கி கொள்ள வேண்டும். மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது, மறந்துடாதீங்க. அதுதான் முக்கியமானது. இந்த உலகத்துக்கு பின்பு வாழ்கிற வாழ்க்கை தான் நித்தியமானது. இந்த உலகத்தில் கவனி, இந்த உலகத்தில் வாழ்ந்த ஒரு 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் 80 வருஷம் இது இல்லை. அது நித்தியமா அப்படி என்றால் 1000 10000 வருஷங்கள் ஆண்டவரோடு வாழ போறோமா? தூதர்களோடு பரலோகத்தில் வேதனை இல்லாத வாழ்க்கை வாழ போறோமா? அப்படி இல்லை என்றால் இயேசு இல்லாம நீ மரிப்பாயானால் எப்படி தரமா இருக்கும்? மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை எப்படி தமா இருக்கும்? மரணத்துக்கு பிறகு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை எப்படி தமா
இந்த உலகத்தில் இதுவரை கண்டிராத கேட்டிராத அவ்வளோ வேதனை நிறைந்தது. அழுகை, கண்ணீர், பற்கடிப்பு. ஐயோ வேதனை 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 என்று 1000 வருஷம் அழுதா எப்படி இருக்கும் பாருங்க. சொல்லலாம், இந்த உலகத்தில் வாழும் போது அவ்வளோ கஷ்டம். நரக வாழ்க்கை, எரிகிற அக்னியில இருக்க வேண்டிய வாழ்க்கை. எனக்கு அருமை தேவஜனமே, மனுஷன் வாழ்க்கை எப்படி முடியணும் தெரியாது. ஆயத்தமா இருக்கணும். இயேசுவை இன்றைக்கு எல்லாரும் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ளணும். அது மாத்திரமல்ல, அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்கணும். நற்செய்தியை அறிவியுங்கள். அருமையான ஊழியத்தின் சார்பாக, இயேசு விடுவிக்கிற ஊழியத்தின் சார்பாக ஆசீர்வாதமான கிறிஸ்மஸ் என்ற ஒரு புத்தகத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 5 கோடி புத்தகத்தை, இது மாதிரி புக்லெட்டை பிரிண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது என்ன? இயேசுடைய பிறப்பு, இயேசுடைய வளர்ப்பு, இயேசு எப்படி மரணத்தை தழுவி 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார், அவர் எப்படி நம்ம ரட்சிப்பை கொடுக்கிறார், வாழ்வு எப்படி அற்புதங்களை செய்கிறார் என்று பைபிள் வசனத்தை தான் ஆதாரமாய் வைத்து இந்த புத்தகத்தை அவர் பிரிண்ட் செஞ்சிருக்கிறாங்க. 5 கோடி பிரதிகளை பண்ணியிருக்கிறாங்க. பின்பாகவே நம்ம சர்ச் அட்ரஸ் இருக்குது. இன்றைக்கு இந்த ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது ஒவ்வொருவரும் 10 காப்பி கொண்டு போகணும். எதுக்கு தெரியுமா? உங்கள் எதிர் வீட்டில் இருக்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, யாருக்கெல்லாம் சண்டை போட்டு பிரச்சனை எது இருக்கோ இல்லையேன்னு தெரியல, உங்கள் வேலை ஸ்தலத்தில் யார் நல்லா இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, யார் ஆசீர்வாதமாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த புத்தகத்தை கொடுத்து சுவிசேஷத்தை சொல்லி, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் என்று சொல்லி இந்த பத்திரிகை கொடுங்க. உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். இதை படித்து பாருங்கள், இயேசு உங்களோட பேசுவார் என்று சொல்லி இயேசு பற்றி அவங்களுக்கு சொல்லி, வேணாம் போன்னு சொன்னா அந்த புத்தகத்தை மட்டும் கொடுத்துருங்க. அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. இல்லை இயேசுவை பற்றி கேட்க விரும்பினாங்கன்னா உட்கார்ந்து அவங்களோட 10 நிமிஷம் 20 நிமிஷம் இயேசுவை பற்றி சொல்லி ஒரு ஜெபம் பண்ணுங்க. வியாதியாக இருப்பார்களா, கடன் பிரச்சனைகளுக்கு இருப்பார்களா, கஷ்டத்துக்குள்ள இருப்பார்களானால் அவர்கள் இயேசுவை பற்றி சொல்லி தனித்தாள் ஊழியத்தை செய்யுங்க. தனி நபராக அவளை சந்திச்சு இயேசுவை பற்றி சொல்லுங்க. ஒருவேளை நீங்கள் மருத்துவமனையில் வேலை செய்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை அலுவலகத்தில் வேலை செய்து கொண்டு இருக்கலாம், ஒருவேளை உங்களோட வேலை செய்கிறவர்கள் நல்லா இருக்குன்னு நினைச்சுன்னா, அவங்க எதிர்காலம் நல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா இந்த புத்தகத்தை கொடுத்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை கேலி கிண்டல் செய்கிறவர்கள் கூட்டம் இருக்குது, பரவாயில்ல. ஒரு நாள் வரும், அந்த நாளில் ஆண்டவர் கேட்பார். பரலோகத்துக்கு போயிடுறோம் பார்த்தீங்களா, அந்த பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் பரலோகத்தில் வாசல்ல ஆண்டவர் வெண் சிங்காசனத்தில் உட்கார்ந்து கொண்டிருப்பார். வெள்ளை சிங்காசனம் உட்கார்ந்துட்டு ஆண்டவர் அங்கே நியாயாதிபதியாக உட்கார்ந்துருப்பார். என்ன உட்காந்துருப்பாரு? நியாயாதிபதியாக உட்காந்து எல்லா உலகத்தில் இருக்க எல்லா ஜனங்களையும் நியாயம் விசாரிப்பார். நியாயம் விசாரிக்கும் போது நம்முடைய தருணம் வரும்போது ஆண்டவர் கேட்பாரு, அம்மா இன்றைக்கு தான் 22/12/22 இன்னைக்கு தான் இன்றைக்கு வந்து சச்சரை சொன்னாங்கல்ல, சுவிசேஷ புத்தகத்தை எல்லார் கையிலும் கொடுத்து உங்களுக்கு கொடுக்க சொன்னாங்கல்ல, உங்க கூட வேலை செய்கிறவங்களுக்கு, உங்க சொந்தக்காரங்களுக்கு சுவிசேஷம் அறிவிச்சிருக்கலாம்ல, நீ அறிவிச்சிருந்தால் அவங்க அன்னைக்கு ரசிக்கப்பட்டிருப்பாங்கல்ல, அதோ பார் இந்த ஆண்டவர் காட்டுவார் நரகத்தை, உன் கண்களுக்கு தெரியும், அங்க பார் அவங்க இன்னைக்கு அவியாத அக்னியில, அக்னி அவையவே அங்க அக்னி எரிஞ்சு கொண்டே இருக்கும், அந்த அக்னி நெருப்புல அவங்க பாதிக்கப்பட்டு அந்த அக்னியில அவங்க வெந்து கொண்டிருந்த பாக்குறீங்க. கவனிங்க, வெந்து 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 அழுதுட்டு அழுது அழுது கண்ணியெல்லாம் வத்தி போய் 1 வருஷம் 2 வருஷம் 1000 வருஷம் அங்க அழுது கொண்டே இருப்பாங்க, வேதனைக்குள்ளே இருப்பாங்க. வேதனை 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 வேதனை. அங்க புழு சாகாது, அக்கினி அவியாது. அப்படிப்பட்ட ஒரு நரக வேதனை சொல்லுவோம், நரக வேதனை சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இந்த உலகத்தில் பார்த்ததெல்லாம் ஒரு வேதனையே இல்லை. அப்படிப்பட்ட இடத்துல அவங்க இருப்பதை நீங்கள் காண விரும்புகிறீங்களா? உங்கள் வீட்டில் இருக்க ரட்சிக்கப்படாதவங்களுக்கு ரட்சிக்கப்படும்படியாக இந்த வார்த்தைகளை கொடுத்து அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. சுவிசேஷத்தை அறிவியுங்கள், நற்செய்தியை அறிவியுங்க. அதுக்காக தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது அவங்களுக்கு ஜெபம் பண்ணி வாங்க, சர்ச்சுக்கு வாங்க, இயேசுவின் அன்பை பற்றி அறிந்து கொள்ளும்படியாக நம்ம சொல்ல வேண்டும். அதான் ஆண்டோட வசனம் சொல்லுமா, நீ ஆசீர்வாதமா இருப்பாய் அப்படின்னா தெரியுமா, இன்னொருத்தர் ரட்சிக்கப்படுறதுக்கு கர்த்தர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். நீங்கள் நான் தான் அநேகருக்கு ஆசீர்வாத வாய்க்கால். ஆமென். கர்த்தர் உங்களை என்னை பயன்படுத்த விரும்புகிறார். நம்ம கூட நம்ம வாகனத்தில், நம்ம பைக்கில், நம்ம காரில் எல்லாவற்றையும் ஒரு 10 காப்பி 15 காப்பி வைத்துக் கொள்ளுங்க. யாரெல்லாம் பார்க்குறீங்களோ ஆண்டவர் உங்களோட உணர்த்துவார். அவங்களுக்கு சொல்லுங்க, இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் இது சொல்லுங்க. உங்களுக்கு ஒருவேளை ஜெபம் பண்ண விரும்புனீங்கன்னா நீங்களே ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உதவி செய்வார். ஒருவேளை ஜெபம் பண்ண விரும்புனீங்கன்னா
பின்னாடி எங்கள் பாஸ்டர் நம்பர் இருக்குது, சர்ச் அட்ரஸ் இருக்குது, நம்பர் இருக்குது, இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்காக பிரார்த்தனை செய்வாங்க. தமிழில், ஆங்கிலத்தில், ஹிந்தியில், தெலுங்கில், மலையாளத்தில். தமிழ் இங்கிலீஷில் மட்டும் முதல் நம்பர், மற்றதெல்லாம் ரெண்டாவது நம்பர். அது பாஸ்டம்மா நம்பர். பாஸ்டம்மாக்கு 7 மொழி தெரியும். ஹிந்தி, உருது எல்லாம் அவங்க அரபிக்கெல்லாம் பார்த்துக்குவாங்க. இயேசுவின் அன்பை நம்ம மற்றவர்களுக்கு பறைசாற்ற வேண்டும். ஆமே ஆமே. இந்த வாரம் கவனிங்க, இன்னைக்கு 22 இன்னைக்கு தேதி 22 தானே? 22, 23, 24, 25 இந்த 4 நாள் இயேசு பற்றி அறிவிப்பதற்கு அதிகமாக பிரயாசப்படு. எவ்வளோ புத்தகம் வேணாலும் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறோம். வெள்ளூரில் மட்டும் 2 லட்சம் புத்தகம் வந்திருக்குது. நம்ம இயேசுவை அறிவிக்க வேண்டும், இயேசுவின் அன்பை பிரசங்கிக்க வேண்டும், பிரகடனப்படுத்த வேண்டும். இயேசு தான் ரட்சகர், தேவன் என்பதை எல்லாருக்கும் சொல்லணும். ஆமே ஆமே. நீங்கள் இப்படி மட்டும் செய்வீங்கன்னா கொடுக்கும் போதே ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஆமே. சுவிசேஷ அறிவிக்க தான் மகிழ்ச்சி. பரலோகத்தை போகும்போது ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுமா? வெரி குட், வெல் டன், வா மகளே. உன் மூலமா ஒரு வேளை இன்னைக்கு கவனிங்க, நீங்க சொல்லும் போதே அவன் கேலி பண்றான், பரவாயில்ல, கிண்டல் பண்றான், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு நாள் அவன் ரட்சிக்கப்படுவோம். வேதம் தான் சொல்லுவோம், ஆகாரத்தை தண்ணீர் மேல போடும், அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். ஒருவேளை இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஒரு வாரம் ரட்சிக்கப்படலாம், ஒரு மாசம் ரட்சிக்கப்படலாம், ஒரு வருஷம் ரட்சிக்கப்படலாம், சில வருஷங்கள் ரட்சிக்கப்படலாம். ஆனால் தேவன் உன்னை கருவியாக பயன்படுத்த விரும்புகிறார். தேவன் உன்னை பயன்படுத்துவதற்கு நீ ஆசீர்வாத வாய்க்காலா இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிறார். மகளே, மகனே, கர்த்தர் உன்னை பயன்படுத்த விரும்புகிற ஆண்டவருக்கு நீ தேவை. உன் பேக்ல, உன் பையில இருக்கட்டும் 20 புத்தகம், 50 புத்தகம் கவலைப்படாம வாங்கிட்டு போங்க. அல்லேலூயா. அதில் யாரெல்லாம் இயேசு ஏற்றுக்கொண்டு, இயேசு நான் ஏற்றுக்கொள்கிறேன், நான் விரும்புகிறேன் சொல்கிறவங்களுக்கு அடுத்த வாரத்தில் கேலண்டர் கொடுப்போம். நம்ம சர்ச் கேலண்டர் வந்துருச்சு. இன்னும் ஸ்டிக்கர் ஒட்டுற மற்ற காரியங்கள்லாம் இருக்குது. இந்த கேலண்டர் ஆயத்தம் ஆகிடும், அவங்களுக்கு கொண்டு போயிட்டு நீ கொடுங்க. உங்களுக்கு கேலண்டர், அதுக்கு அடுத்தது இயேசு அறியாதவர்களுக்கு கேலண்டர் கொடுத்து இயேசுவின் அன்பை பற்றி சொல்லி நம்ம அவளுக்கு ஜெபம் பண்ணுவோம். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் இதை கொடுக்க முடியும். நீ இப்போ அதுக்கு பிறகு கொடுத்தா என்ன சொல்லுவாங்கன்னா, கிறிஸ்மஸ் தான் முடிஞ்சிச்சு, இப்போ என்னப்பா புக்கு கேட்பாங்களா? கொடுங்க. ஒரு வேலை செய்யல, என்னப்பா புக்கு மட்டும்தானா, வேற ஒன்றும் இல்லையா? கொஞ்சம் கேக்கு வாங்கி கொடுங்க. இல்லை, கேக்கு வாங்கி கொடுங்க. என்னப்பா கேக்கு மட்டும்தானா? புரியுது நினைக்கிறேன், நான் என்ன சொல்றேன்னு புரியுது உங்களுக்கு, எல்லாம் புரியுது, சொல்லாமே உங்களுக்கு புரியுது பாருங்க. அடுத்து என்ன செய்யணும்? ஆமாம், அதோடு நிறுத்திங்க. ட்ரீட்டெல்லாம் பிரியாணி தான் ட்ரீட்டு, பிரியாணி, கேக், அவ்வளோதான். வருஷங்களை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. உங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்கு கவனம் சொல்லட்டுமா? உங்கள் தெருவில் இருக்கிற உத்தரவாதம் நீங்கள் தான். உங்கள் தெருவில் இருக்கிறவங்களுக்கு உத்தரவாதம் யாரு? எல்லாம் சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க. என் தெருவில் இருக்கிற உத்தரவாதம் நான் தான். எல்லா கையை உயர்த்தணும், எல்லா கையை உயர்த்துங்க பார்க்கலாம். என் தெருவில் இருக்கிறவங்களுக்கு சொல்லுங்க, வாயத்தர சொல்லி, என் தெருவில் இருக்கிறவங்களுக்கு உத்தரவாதம் நான் தான். என் கூட வேலை செய்கிறவங்களுக்கு உத்தரவாதம் நான் தான். இயேசு பற்றி அவங்களுக்கு சொல்லணும். ஒவ்வொரு வீடாக போயிட்டு புத்தகத்தை கொடுங்க. இப்போ கிறிஸ்மஸ்க்கு புத்தகத்தை கொடுக்குறீங்க, அடுத்த வாரம் கேலண்டர் கொடுங்க. ஹாப்பி கிறிஸ்மஸ், ஹாப்பி நியூ இயர், ஏசாமி உங்களை ரொம்ப நேசிக்கிறா சொல்லிட்டு கேலண்டரை கிஃப்டாக கொடுங்க. பரவாயில்ல, சுவிசேஷத்தை அறிவிப்போம், இயேசுவின் அன்பை பிரகடனப்படுத்துவோம். ஆமாம். புக்கு ஒரு வாங்க யோசிக்கலாம். கேலண்டர் கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? வேணாம் சொல்லுவாங்களா? கொடுங்க. சில வீடுகள்லாம் போனால் ஹாலில் ஒரு கேலண்டரு, பெட்ரூமில் ஒரு கேலண்டரு, கிச்சனில் எவ்வளோ கேலண்டரை மாட்டி வச்சுருப்பாங்க. இயேசுவின் அன்பை நாம் பிரகடனப்படுத்துவோம். சுவிசேஷத்தை அறிவியுங்கள், நற்செய்தி அறிவிங்க. அதான் தூதன் சொல்கிறான், மெய்ப்படருடனே சொல்கிறான். என்ன சொல்கிறதம்மா? இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறோம். நற்செய்தியை அறிவியுங்கள். இந்த நற்செய்தி நீங்கள் அறிவிக்கணும். வேதம் சொல்கிறது, அப்போஸ்தலன் பவுல் சபைகளுக்கு எழுதுமா அவர் சொல்றாரு, சமயம் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறாரு, சமயம் வாய்த்தாலும், வசனத்தை வாசிக்கலாமே, எல்லாம் திருப்பி கொள்ளுங்க போலாம். தீமோத்தேயின் புஸ்தகம் 2 தீமோத்தேயு 4 அதிகாரம் 2 வசனம்.
2 தீமோத்தேயு chapter 4 verse 2. 2 தீமோத்தேயு 4:2 வாசிக்கலாமா? எடுத்து வாசிக்கலாம். Thank you Lord. Hallelujah. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோட உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லு. அவர் பவுல் சபையாருக்கு எழுதும்போது தீமோத்தேயுக்கு அட்வைஸ் சொல்றார். அப்பா இப்படியெல்லாம் சொல்லு நீ. தீமோத்தேயுக்கு அவர் கற்றுக் கொடுக்கிறார். இளம் ஊழியனுக்கு பவுல் கடிதம் எழுதி கடிதத்து மூலமா கற்றுக் கொடுக்கிறார். என்ன சொல்றாரு? சமயம் வாய்த்தாலும், சான்ஸ் கிடைச்சாலும் சான்ஸ் கிடைக்கலனாலும் ஜாக்கிரதையாக திருவசனத்தை பிரசங்கம் பண்ணி அவங்களுக்கும் பிரசங்கம் பண்ண கற்றுக் கொடு. அவங்க சுவிசேஷ அறிவிக்கிறதுக்கு பயிற்சி கொடு. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா? இந்த ரகசியம் பெருசு. நீங்க மனசார சந்தோஷமா நீங்க சுவிசேஷ கைப்பிரதி புத்தகத்தை கொடுத்து இயேசு நன்மை பற்றி சொல்லி நீங்க ஜெபம் பண்ணணும். ஒரு நாள் பார்த்தா நியூ பஸ் ஸ்டாண்ட்ல, ஓல்டு பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு அம்மா, இன்னும் ஒரு ஐயா, ஒரு பையன் மாட்டிக்கிட்டு ஒரு பைய வச்சிருக்கிறாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார் சொல்லிட்டு வருகிறவருக்கு போகிற காய்கறி வாங்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் நின்று இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார் இது சொல்லி கொடுக்குறாங்க. இயேசு ரொம்ப நேசிக்கிறார். நானும் என்கிட்ட ஒரு காப்பி கொடுத்தாங்க, வாங்கி பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அவங்களுக்கு சொன்னேன் ஸ்தோத்திரம் அப்படின்னு. ஸ்தோத்திரம் சொல்லிட்டு கிறிஸ்டியனா அப்படின்னு சொன்னாங்க. ஆமாம் நான் கிறிஸ்டியன் தான், நானும் கடவுளை ஊழியத்தை செய்கிறேன் அப்படி அவளை பேசி கொண்டிருந்தேன். அவங்களுக்கு பெரிய சந்தோஷம். என்னங்க இவ்வளோ வயசில் செய்கிறீங்களே? இல்லை நான் லேட்டாக தான் ரசிக்கப்பட்டேன். இத்தனை வயசுல தான் 50 வயசுக்கு மேலே தான் ஆண்டவரை அறிஞ்சுக்கிட்டேன். இப்போ எனக்கு 66 வயசாகுது. ஆண்டவர் அன்பு என்னை தொட்டச்சு. நான் ஆண்டு பிள்ளையாக மாறிட்டேன். அந்த சந்தோஷம் எனக்குள்ளே இருக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்று சொல்லி உற்சாகமாக அவங்க கொடுத்துட்டுருக்குறாங்க. ஒரு பை நிறைய இருக்குது அவங்ககிட்ட. ஒரு எவ்வளோ புத்தகம்? ஒரு 100 புத்தகம் இருக்கும். எல்லாருக்கும் சொல்லி சொல்லி கொடுத்துட்டாங்க. சரி முடிச்சுட்டு நான் வாங்கிட்டு திரும்ப வருகிறேன். அந்த பையை மடித்து அவர் வண்டியில் வச்சுட்டு 2வது பையை எடுக்கிறாங்க. அன்றைக்கு மாட்டம் 200 பேருக்கு சுவிசேஷ வார்த்தைகள் புறப்பட்டு போனது. ஒருத்தர் ஒரு பை கொண்டு போய் நம்ம இருக்கிற தெருவை முதல்ல நம்ம டார்கெட்னா தெரியுமா? உங்கள் வீட்டை டார்கெட்டு, உங்கள் சொந்தக்காரங்க டார்கெட்டு. அடுத்தது உங்கள் தெருவில் இருக்கிறவங்க எல்லாம் எல்லா வீட்டுக்கும் போயிடணும். சொல்லுங்கள் எல்லார் வீட்டில் கொடுக்க போகிறேன். தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ. நீங்கள் யாரும் கேட்டால் என்னங்க உங்கள் தெருவிலேயே இருக்கிறேன். சிலர் பார்த்தாலே தெரியும், ஓ நீங்களா? ஆமாம் நான் தான். இந்தாங்க. யார் என்ன பண்ணாலும் சரி சிரிச்சுக்கிட்டே ஹாப்பி கிறிஸ்மஸ், நாங்கள் இதுவாக இருக்கிறோம், பரவாயில்ல ஹாப்பி கிறிஸ்மஸ். நான் அடுத்தது கேலண்டர் கொடுக்க போகிறோம். ஆமாம், இயேசுவின் அன்பை நாம் பிரகடனப்படுத்த வேண்டும். எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற நற்செய்தி ஒன்று சொல்லட்டுமா? இன்றைக்கு சோகமான துக்கமான இந்த உலகத்தில் சந்தோஷத்தை கொடுக்கிற ஒரு நற்செய்தினா அது இயேசு மாத்திரமே. இயேசுவால் தான் சந்தோஷத்தை கொடுக்க முடியும், அற்புதம் செய்ய முடியும், வியாதிகளை குணமாக்க முடியும். அவரால் மட்டும்தான் எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஆமாம். கவனிங்க, ஒரு வல்லமையான ஊழியக்காரர் இருந்தார், ஸ்மித் விகல்ஸ்வொர்த். எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் பயங்கரமா பயன்படுத்தினார். அந்த மனுஷனுக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கிட்டார். அவரு இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் பிள்ளையா மாறிட்டாரு. ரொம்ப ஹாப்பி. ஆண்டவர் வந்த நாள் முதல் அவர் நல்லா ஜபிக்க ஆரம்பிச்சார், அபிஷேகத்தில் நிறைய ஆரம்பிச்சார். எப்போ பார்த்தாலும் சிரிச்சுட்டே இருப்பார். ஜாய்ஃபுல் மேன், சிரிச்சுட்டே இருப்பார். எப்போ பார்த்தாலும் அந்நிய பாஷையில் பேசி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருப்பார், சிரிச்சுட்டே இருப்பார், மகிழ்ச்சியா இருப்பார். யாரை பார்த்தாலும் உற்சாகமா பேசுவார். அவர்கிட்ட கேன்சர் வியாதியில் இருக்கிறவங்களாம் அநேகர் கூட்டிட்டு வருவாங்க. அந்த கேன்சர் வியாதியை இருக்கிறவங்களை பார்த்தா அவர் கோபம் வந்துடும். வியாதிக்காரங்களாம் அந்த வியாதியை பார்த்த உடனே கேன்சர் உண்டு பண்ற ஆவியை என்று சொல்லி கடிஞ்சு கொண்டு, கேன்சர் கட்டி இருக்கு பார்த்தீங்கன்னா அது மேலே ஒரு பஞ்சு, இயேசு நாமத்தில் சுகம் உண்டாகட்டும் ஒரு பஞ்சு கொடுப்பார். நீங்க நம்ப மாட்டீங்க, அவர் குத்துற மாத்திரலாம் கட்டி உடைஞ்சு ரத்தம்லாம் அப்படியே செதறும். சில நேரத்தில் அவங்க அவரை தொட்ட மாத்திரத்தில் விழுந்துருவாங்க. ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணா கேன்சர் வியாதி மறைஞ்சிடும். ஆமே ஆமே. எத்தனையோ பேர்களை குணமாக்கினவர், எத்தனையோ செத்து போன சரீரங்களை உயிரோடு எழுப்பினாராம். ஸ்மித் விகல்ஸ்வொர்த் செத்து போனவங்களை என்ன பண்ணாரு? உயிரோடு எழுப்பி இருக்கிறார். அவர் யாரு? சாதாரண பிளம்பர்.
குழா பைப் லைனை ரிப்பேர் பண்ணுறவர் தான் அவர். சாதாரண ஒரு பிளம்பர். அவர் மேலே ஒரு அபிஷேகம் வந்துச்சு, முடிஞ்சிச்சு. அநேக டெட் பாடிஸை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஒரு முறை ஊழியத்திற்காக இன்னொரு ஊரில் இருக்கிறார். அப்போ ஃபோன் வருது. என்னதாம்மா, அவங்க மனைவி கேரல் செத்துட்டாங்கன்னு ஒரு செய்தி வருது. அந்த கூட்டம்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராரு. ஹாலில் மனைவி டெட் பாடி இருக்குது. சொந்தக்காரெல்லாம் நின்று அழுதுட்டு இருக்காங்க. அவர் சொல்கிறாரு, எல்லாரையும் வெளியே போக சொன்னார். வெளியே போங்க. எல்லாரும் வெளியே அனுப்பிட்டு கதவை தாழ்பால் போட்டார். போட்டுட்டு சொந்தக்காரெல்லாம் பார்க்குறாங்க, என்னையா அந்த மனுஷன் பொண்டாடி செத்துச்சு, எல்லாரும் வெளியே போக சொல்லிட்டு ஒன்று அழக்கூட இல்லையே. சொந்தக்காரெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வெளியே அனுப்பிச்சோன்னா என்ன பண்ணுவாங்க, என்ன நடக்குதுன்னு ஜன்னலை போய் பார்ப்பாங்க தெரியுமா. சில கூட்டம் இருக்குது, ஜன்னலை போய் பார்க்குது. அவர் சொல்கிறாரு, பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துட்டார். கேரல் கெட் அப். யார்கிட்ட பேசுகிறாரு சொல்லுங்க, யார்கிட்ட பேசுகிறாரு? டெட் பாடி கிட்ட பேசிட்டு இருக்கார். கேரல் கெட் அப், நான் உன்னை பார்க்க வந்திருக்கிறேன், நீ செத்துட்டேன்னு ஃபோன் பண்ணாங்க, என்ன கேட்காம நீ எப்படி சாகலாம்? டெட் பாடி கிட்ட பேசியிருக்காங்க. வெளிக்கிற சொந்தக்காரெல்லாம் பார்க்குறான், இந்த மனுஷனுக்கு என்ன ஆயிடுச்சு, நெட்டு போல்ட்டெல்லாம் கழண்டிச்சுப்பா, செத்து போன அந்த அம்மா கிட்ட உட்காந்து மனுஷன் பேசிட்டு இருக்கானே. விசுவாசத்தில் இருக்கிறவங்க செத்தவங்க உயிரோடு இருக்கலாம் பார்ப்பாங்க, விசுவாசம் இல்லாதவங்க உயிரோடு இருக்கிறவங்களையும் செத்தவங்களா பார்ப்பாங்க. புரிஞ்சிச்சா? மறுபடியும் சொல்லட்டுமா? மறுபடியும் சொல்வது எனக்கு வருத்தம் அல்ல. விசுவாசத்தோடு இருக்கிறவங்க செத்தவங்களை உயிரோடு இருக்கிறவங்களாம் பார்ப்பாங்க, விசுவாசம் இல்லாதவங்க உயிரோடு இருக்கிறவங்களையே செத்தவங்களா பார்ப்பாங்க. அவர் டெட் பாடி கிட்ட பேசுற, கேரல் கெட் அப். 2 முறை கூப்பிட்டாரு, 3 முறை கூப்பிட்டாரு. கோவம் வந்துச்சு. நான் கூப்பிட்டுட்டே இருக்கிறேன். கேர் என்ன பண்ணாரு, அந்த அம்மா பிடிச்சி அந்த அம்மா அப்படியே தூக்கி செவரோடு இப்படி நிக்க வச்சார். கேரல் வாக், ஐ சே டு கேரல் வாக். சொன்ன மாத்திரத்தில் அந்த அம்மாக்குள்ள ஜீவன் வந்துச்சு. ஆமே. அந்த அம்மா வந்து, என்னங்க என்னங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களா, என்னங்க என்னங்க அப்படின்னு அவங்க கேரல் அவங்க மனைவி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. யாரு? வெளியெல்லாம் பார்த்துட்டே இருந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கெல்லாம் பைத்தியம் பிடிச்சிச்சு. போலீஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டாங்க, இந்த மாதிரி டெட் பாடிக்கிட்டே இவர் பேசிட்டு இருக்காரு, என்ன நடக்க போதே தெரியல, அவர் பைத்தியம் ஆகிட்டார், மனைவி செத்துட்டு சொல்லிட்டு அதுக்குள்ளே ஆம்புலன்ஸ் சொல்லிட்டாங்க, மெடிக்கல் டீம் எல்லாம் வெளியே வந்துச்சு. அவர் சொன்ன மாத்திரத்தில் வெளியே இருக்குள்ள அதிர்ந்துட்டாங்க. என்னடா அந்த அம்மா செத்து போன அந்த அம்மா எழுந்து உட்காந்துட்டு அவரோட பேசிட்டு இருக்கு, போய் காஃபி போட்டுட்டு வா. காஃபி போட்டு 2 பேரும் காஃபி குட்டி பேசிட்டு இருக்காங்க. சொன்னாங்களாம், நான் ஆண்டவர் சமூகத்தில் அப்போதான் பரலோக ராஜ்யத்துக்குள்ளே நுழைஞ்சு ஆண்டவர் என்னை பரலோகத்தில் கொண்டு போய் எல்லாம் காண்பிச்சு கொண்டிருந்தாரு. நீங்கள் காண்பிச்சு கொண்டிருக்கும் போதே உங்கள் குரல் என்னை கேட்டுச்சு. நான் சொன்னேன், இல்லை நான் வரலைங்க, ஆண்டவர் ராஜ்யத்துக்கு வந்துட்டேன், எனக்கு இங்கே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நீங்கள் ஆண்டவர் ஊழியத்தை நல்லா நிறைவேற்றிட்டு வாங்க, உங்களுக்காக வெயிட் பண்ணுறேன் என்று நான் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். ஆனால் உங்களுக்கு கேட்கல. ஆண்டவர் ராஜ்யத்தில் ஆண்டவர் நிறைய காரியங்களை காண்பிச்சார். தூதர்லாம் என்னை கொண்டு போய் பரலோக எல்லா காரியங்களும் பார்த்துட்டே இருந்தேன், ஆனால் நீங்கள் கூப்பிட்டு டிஸ்டர்ப் பண்ணிட்டீங்களே. அவர் சொன்னார், சரி போ, ஆனால் என்கிட்ட ஏன் சொல்லாமல் போனேன், என்கிட்ட சொல்லாமல் எப்படி சாகலாம் நீ என்று பேசிகிட்டே இருக்கிறார். உன்னை சாக நான் விட மாட்டேன், நீ உயிரோடு தான் இருக்கணும் என்று பேசிட்டே இருக்கார். அதுக்குள்ளே ஆண்டவருடைய தரிசனம் அவருக்கு உண்டாயிற்று. ஆண்டவர் பேசினாராம், அப்பா நீ நல்லா ஊழியத்தை நிறைவேற்று, உனக்கு இன்னும் ஆயுசு காலம் இருக்குது, அவங்களுடைய ஆயுசு நாட்கள் நிறைவேறிட்டு அவங்க இலைப்பாறுதலுக்கு திரும்பிட்டாங்க, அவங்க இலைப்பாறுதல் வருஷங்கள், நீ நல்லா ஊழியத்தை நிறைவேற்று, அவங்களுடைய ஆயுசு நாட்கள் முடிந்தது என்று ஆண்டவர் ஸ்மித் விகில்ஸ் ஒருத்தக்கிட்ட ஆண்டவர் தளந்தெளிவாக பேசின பிறகுதான் அப்புறம் ஹக் பண்ணி அவர் கிஸ் பண்ணிட்டு அவங்க உறவினர்லாம் கொண்டு வந்து அவங்க எல்லாரும் பார்த்து எல்லாத்தையும் ஹாய் பாய் சொல்லிட்டு சந்தோஷத்தோடு கூட அந்தம்மா சரி நான் போய் தூங்கிட்டோமா என்று கேட்டுட்டு அவருடைய ஒப்புதலோடு கூட அவங்க போய் மறுபடியும் படுத்தாங்களாம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். சுவிசேஷத்தின் வல்லமை அதுதான். சுவிசேஷகிட்ட ஆண்டோட ஊழியத்தை வல்லமையை நிறைவேற்ற வல்லமை அதுதான் விசுவாசத்தின் வல்லமை. ஆண்டோடைய வல்லமை ஆண்டோட வார்த்தையில் இருக்குது. எனக்கு அருமையான தேவஜனமே, இன்று கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவஜனமே, உங்களுக்குள்ள என்னக்குள்ள கர்த்தருடைய ஜீவன், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய பிரசன்னம் நமக்குள் நிறைந்திருக்குது. நம்மை கொண்டு கர்த்தர் கிரியை செய்ய விரும்புகிறார். சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும், நற்செய்தி அறிவிக்க வேண்டும். நீங்கள் நானும் நமக்காகவே வாழ்ந்தது போதும்,
நான், என் பிள்ளை, என் குடும்பம், அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை எல்லாம் இந்த உலகத்தை கவனிங்க. நீங்க உங்க கடைசி மூச்சு போறவரெல்லாம் எல்லா பிரச்சனையும் உலகத்துல இருக்கதான் போகுது. ஏதாவது மாறுமா? இல்லை சொல்லுங்க, ஏதாவது மாறுமா? இல்லை. இன்னைக்கு போனால் இன்னைக்கு ஒரு பிரச்சனை, நாளைக்கு வேற பிரச்சனை, வேற ஒரு காரியம், ஒரு தேவை வந்துட்டே இருக்கும், பிரச்சனை வந்துட்டே இருக்கும், போராட்டம் வந்துட்டே இருக்கும். ஆனால் நிரந்தரம் அல்ல. நிரந்தரம் இல்லாத உலகத்தில் வாழ்ந்தோம், நித்திய வீட்டுக்கு போகிறோம். ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக நித்திய வீட்டை ஆயத்தப்படுத்திட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒருத்தருக்கும் ஒரு வீடு, ஒரு குடும்பத்துக்கு ஒரு வீடு. ஆனால் பரலோகத்தில் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு வீட்டை கட்டிட்டு இருக்கார். ஹல்லேலூயா. யோவான் 14 வாசிக்கிறோம், நான் உங்களுக்காக இப்போ ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். அந்த ஸ்தலம் சூப்பராக இருக்கணும். உங்கள் ஸ்தலம் ஆண்டவர் வீட்டை கட்டிட்டு இருக்கார். உங்கள் வீடெல்லாம் கட்டி முடிச்சு ரெடி ஆயிடுச்சுன்னா ஆண்டவர் உங்களை வந்து கூட்டிகிட்டு போயிடுவார். நம்ம ஜீவன் போகிறதுக்குள்ள, நம்ம ஆயுசு முடிகிறதுக்குள்ள, நம்ம மூச்சு போகிறதுக்குள்ள இயேசுவை பற்றி நம்ம பேசணும். ஆமென். சொல்லுங்க, இயேசுவை பற்றி நான் பேசுவேன். ஆமென், ஆமென். சொல்லலாம், ஐயோ எனக்கு படிக்க தெரியாது, பரவாயில்ல, உனக்கு தெரிஞ்ச இயேசு சொல்லுங்க. இந்த புத்தகத்தை கொண்டு போய் ஒருத்தர் கவனிங்க. இந்த ஆராதனை முடிச்சுட்டு போகும்போது நான் இங்கே எடுத்துக்கன்னு சொல்ல மாட்டேன். ஒருத்தர் குறைஞ்சபட்சம் 10 காப்பி எடுத்துகிட்டு போங்க. இல்லைன்னா எடுத்துகிட்டு போங்க. எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டா ஃபோன் பண்ணுங்க. இந்த பின்னாடி இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க, பாஸ்டர் எனக்கு வேணும் இவ்வளோ காப்பி, இந்த இடத்துல இருக்கிறேன். நீங்கள் கால் பண்ண அரை மணி நேரத்தில் உங்களுக்கு எவ்வளோ காப்பி கேட்டாலும் சரி கொடுத்துட்றோம். 2 லட்சம் காப்பி ரெடியாக இருக்குது. எவ்வளோ காப்பி கேட்டாலும் பரவாயில்ல, உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கொடுத்துருங்க. இன்றைக்கி கொடுங்க, நாளைக்கு கொடுங்க, நாளை மறுநாள் கொடுங்க. ஒரு வீட்டுக்கு ஒருத்தருக்கு ஒரு காப்பி கொடுத்தா போதும். எல்லாரும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. இயேசுவின் அன்பை சொல்லுங்க. உங்கள் வேலை ஸ்தலத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும், உங்கள் கூட வேலை செய்கிறவங்க எல்லாருக்கும் கொடுத்துருங்க. சமயம் வாய்த்தாலும், அதான் பவுல் தீமோத்தேயுக்கு எழுதுறார், சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும். அப்படின்னு அர்த்தம், சான்ஸ் கிடைச்சாலும் சான்ஸ் கிடைக்கலனாலும். சில வீட்டுக்கு போறீங்க, பூட்டி இருக்குது, பரவாயில்ல, அவங்க கதவுக்குள்ள ஒரு காப்பியை வச்சுட்டு வாங்க. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஆண்டவருடைய அன்பை, ஆண்டோடைய பிரசன்னத்தை, ஆண்டோடைய கிருபையை நம்ம மற்றவங்களுக்கு அறிவிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு அதை மட்டும் மிஸ் பண்ணிடாதீங்க. மகளே, கர்த்தருடைய அன்பை சொல்லும்படி நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தர் அண்டை நடத்தும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் இயேசுவின் அன்பை மற்றவங்களுக்கு வெளிப்படுத்துங்க. ஹல்லேலூயா. யாரெல்லாம் செய்ய போறீங்க? கை உயர்த்துங்க பார்க்கலாம். எல்லாம் கை உயர்த்துங்க பார்க்கலாம். ஒருத்தர் மிஸ் ஆகக்கூடாது, ஒருத்தர் மிஸ் ஆகக்கூடாது. ஆமே. உங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நீங்கள் தான் உத்தரவாதம். பாஸ்டர் எங்கள் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற முடிச்சிட்டேன், பரவாயில்ல, மாலையில் ஒரு அரை மணி நேரம் எடுத்துங்க. உங்கள் ஸ்ட்ரீட்லேருந்து உங்கள் தெருவில் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கு அடுத்தது உங்கள் தெருவில் ஒரு மூலையில் நின்றுங்க. அந்த தெருவில் வருவாங்க போகிறவங்க எவ்வளோ பேர் இருப்பாங்க, ஒரு 50 காப்பி இல்லை 20 காப்பி வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒரு காப்பி கொடுங்க. இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லி ஒருத்தருக்கு ஒரு காப்பி. இல்லை ஒரு கடை, உங்கள் வீட்டு அருகில் இருக்கிற கடை, அந்த பங்க் கடைக்கு பக்கத்தில் நின்று கடையில் வந்து பொருள் வாங்கிட்டு போகிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இயேசு உங்களை நேசிக்கிறார், ஒரு காப்பி. இயேசு உங்களை நேசிக்கிறார், என்னங்க, இயேசு உங்களை நேசிக்கிறார். ஹாப்பி கிறிஸ்மஸ். கிறிஸ்துவின் அன்பை அறிவிக்கும்படி நீங்கள் நான் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இல்லை எனக்கு வேணாம் சொன்னா பரவாயில்ல, விருப்பமானவர்கள் வாங்கி கொள்ளட்டும். ஆண்டோடைய அன்பை குறித்து அறிந்து கொள்ளட்டும், படிக்கட்டும். கர்த்தருடைய வசனங்கள் முழுவதும் கர்த்தருடைய வசனங்கள். யாருக்கு தெரியும்? உங்களை என்னை ரட்சித்த ஆண்டவர் நம்ம எப்படி ரட்சித்தார் நமக்கு தெரியும். அவரை ரட்சிப்பதற்கு நீங்கள் ஒரு சாவியா இருக்கலாமே, அவங்க வாழ்க்கை மாற்றப்படுவதற்கு சாவியா இருக்கலாமே, அவர்கள் தேவனை அறிந்து கொள்வதற்கு சாவியா இருக்கலாமே. கர்த்தர் அதற்காக தான் உங்களை என்னை அழைச்சிருக்கிறார். ஆமே. நாம் எல்லாம் அழைக்கப்பட்டவர்கள், நாம் எல்லாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் தேவனால் முன்குறிக்கப்பட்டவர்கள். அந்த அழைக்கப்பட்டவர்களாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாய், தேவனுடைய ஸ்தானாதிபதிகளாய் நாம் இருக்கிறோம். அந்த அன்பை நாம் அறிவிக்க வேண்டும். அதுக்காக தான் தேவன் நம்ம அழைச்சிருக்கிறார். அதுக்காக தான் தேவன் நம்மை தெரிஞ்சு கொண்டிருக்கிறார். நீங்கள் நானும் மெத்தனமாக இருக்கக்கூடாது. இந்த கடைசி நாட்களில் தேவன் வல்லமையான கிரியைகளை செய்ய விரும்புகிறார். யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது சீஷர்களும் சமாரியா என்ற பட்டணத்துக்கு அவர்கள் புறப்பட்டு போகிறத வாசிக்கிறோம். திருப்பிக் கொள்ளலாம். லூக்கா சுவிசேஷம் மன்னிக்கணும், யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் 4:26. அதற்கு இயேசு, உடனே பேசுகிற நானே அவர் என்றார். உன்னுடனே பேசுகிற நானே அவர். யார் அவர்?
நான் தான் உயிர்த்தெழுதல் ஜீவன், நான் தான் மேசியா, நான் தான் கிறிஸ்து என்று இயேசு சமாரிய பெண்ணுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். ஆமென். இதனுடைய அந்த கான்வர்சேஷன் முழுவதும் எழுதப்பட்டுள்ளது. வாசிக்கலாம். வாசிக்கும்போது பார்த்தீங்கன்னா 13ஆம் வசனத்தில் 12-13 வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த கான்வர்சேஷன் எழுதப்பட்டுள்ளது. ஏசு சமாரியாவில் வராரு. அங்கே யாக்கோபின் கிணறு இருக்குது. அந்த கிணறு தண்டையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு பெண் தண்ணீர் மேல வருகிறார். இயேசு அவரிடத்துல பேசுகிறார். அவ சொல்றா, தாகம் உண்டாக அந்த ஜீவ தண்ணீரை குறித்து இயேசு அவரோட பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவ சொல்றா, நான் தாகம் உண்டாகாம இருக்க, திரும்ப வராமல் இருக்கிறதுக்கும் இந்த ஜீவ தண்ணீர் எனக்கு தர வேண்டும் என்று சொல்லும்போது இயேசு அவர் அன்பை வெளிப்படுத்துகிறார். அவர் ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் வெளிப்படுத்துகிறார். அந்த சமாரிய ஸ்திரீ அன்றைக்கு ரட்சிக்கப்பட்டாள். அவளை குறித்த காரியத்தை ஆண்டவர் அன்றைக்கு வெளிப்படுத்தினார். அவள் மனம் திரும்பினாள். என்ன தெரியுமா, அந்த பெண் எல்லாவற்றையும் கேட்டுட்டு அந்த ஊருக்குள்ள ஓடி போறா. இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து புறப்பட்ட ஒரு திருக்கசன வார்த்தை அவளை தொட்டது. அவ ஊருக்குள்ள ஓடி போய் சொல்றா எல்லார்கிட்டையும், இவ தான் மேசியாவை, வந்து பாருங்க, இடத்துல பேசினாரு என்று சொல்லி அந்த பெண் ஊருக்குள்ள ஓடி போய் அந்த முழு கிராமத்தையும் கூட்டிட்டு வந்துட்டா. ஒரு பெண், கவனிங்க, ஒரு சமாரிய பெண்ணு ஒரு கிராமத்தையே கர்த்தரை நடத்தி விட்டாள். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. நீங்க புத்தகத்தை கொடுக்குற ஆள் யாரெல்லாம், யார் வேணாலும் இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். நீங்க பார்க்குறது ஒரு நபர், அவர்கள் மூலம் அந்த குடும்பம் ரசிக்கப்படலாம், அவர் மூலமாய் அந்த கிராமம் ரசிக்கப்படலாம், பட்டணம் ரசிக்கப்படலாம், அந்த கம்யூனிட்டியை ரசிக்கப்படலாம். அதுக்கு தேவன் உங்களை என்னை பயன்படுத்த விரும்புகிறார். ஹல்லேலூயா. நடந்து என்ன, அவள் போய் அந்த முழு கிராமத்தையும் கொண்டு வந்து விட்டாள். வேதம் சொல்லுகிறத வாசிக்கலாம். அத்தருணத்திலே அவருடைய சீஷர்கள் வந்து அவர் ஸ்திரீயுடனே பேசுகிறதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். ஆகிலும் என்ன தேடுகிறீர் என்றாவது, ஏன் அவர்களுடனே பேசுகிறேன் என்றாவது ஒருவனும் கேட்கவில்லை. அப்பொழுது அந்த ஸ்திரீ தன் குடத்தை வைத்துவிட்டு ஊருக்குள்ளே போய் ஜனங்களை நோக்கி, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னான், அவரை வந்து பாருங்கள், அவர் கிறிஸ்து தானா என்றாள். பாருங்க, ஊருக்குள்ள இப்போ முழு கிராமத்தை கூட்டிட்டு வந்துட்டா. கவனிங்க, இயேசு 2 நாள் அங்க மினிஸ்ட்ரி பண்றார். 2 நாள் தங்கி அங்க என்ன சொல்றார், கேம்ப், 2 days கேம்ப். புறப்பட்டு போகிற வழியில சமாரிய பெண்ணுக்கு தேவனுடைய வார்த்தை அறிவித்த மாத்திரத்தில் அந்த பெண், ஒரு பெண் தொடப்பட்டால் அந்த முழு கிராமமும் கர்த்தருடனே வந்து விட்டது. ஒரு ஆமென். யாருக்கு தெரியும், யாருக்கு தெரியும், நீங்கள் கொடுக்கிற ஒரு பிரதி எத்தனை பேரை குணமாக்கலாம், சுகமாக்கலாம். யாருக்கு தெரியும், நீங்கள் கொடுக்கிற வார்த்தை கர்த்தருடைய வல்லமை அநேகர் வாழ்வில் மாற்றத்தை கொண்டு வரும், பெரிய அற்புதங்கள் அதிசயங்களை கொண்டு வரும். ஆமென், ஆமென். கர்த்தருடைய கரம் வல்லமையாய் கிரியை செய்வதற்கு நம்மை அர்ப்பணிக்கலாமா? ஒரு சமாரிய பெண் இந்த கிராமம் முழுவதையும் கர்த்தரை நடத்தி விட்டால், நீங்கள் நானும் ஆண்டவருக்காக பணி செய்ய ஆயத்தமா இருக்கிறோமா? ஆண்டவருக்காக எழும்ப ஆயத்தமா? இன்றைக்கு போகும்போது உங்களுக்கு படிக்க தெரியுதோ படிக்க தெரியலையோ, இந்த புத்தகத்தை கொண்டு போய் நீங்களும் வாசிங்க. இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ளுங்க. ஆசீர்வாதமான இந்த கிறிஸ்மஸ் உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சொந்த பந்த ஜனங்கள் எல்லாருக்கும் இது ஆசீர்வாதமாய், அனுகூலமாய், அநேகர் வாழ்வில் மகத்துவமான கிரிகளை சொல்லுகிற கிறிஸ்மஸாக இது இருக்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? இருக்கிற இடத்துல அர்ப்பணித்து ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஜெபம் பண்ணி முடிக்கிற வேலையில் நம்ம சிறு பிள்ளைகளுடைய நிகழ்ச்சியை நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறு பிள்ளைகள்லாம் வரப்போகிறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இருக்கட்டில் அர்ப்பணித்து ஜெபம் பண்ணு மகளே, அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நான் கிறிஸ்துவின் அன்பை பறைசாற்றுவேன். கர்த்தர் இன்றைக்கு பேசட்டும், கர்த்தர் உள்ளத்தில் பேசட்டும். 10 காப்பி, 20 காப்பி, 50 காப்பி, எவ்வளோ புத்தகம் வேணுமோ, 100 காப்பி எவ்வளோ வேணுமோ வாங்கி கொண்டு போய், இலவசமானது தான், இலவசமாய் பெற்று இலவசமாய் கொடுங்கள். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு பெரியது, அவருடைய இரக்கங்கள் பெரியது, அவருடைய காருண்யம் பெரியது. நம்மை நேசிக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். மகளே, மகனே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வாழ்வில் கர்த்தர் உயர்வை, மேன்மை, கனத்தை கட்டளையிட விரும்புகிறார்.
நற்செய்தியை அறிவி. இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாக்க நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை. தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. நன்றி அப்பா. எல்லாரும் வாயில திறந்து அந்த சுவிசேஷ பாரம் என் உள்ளத்தை நிரப்பட்டப்பா. நான் இயேசு மற்றவர்களுக்கு அறிவிக்கிறவளா என மாற்றும். தேங்க்யூ ஜீசஸ். தேவனிடத்தை கேட்கலாமா? சுவிசேஷ பாரம் ஒன்று இதய துடிப்பாய் மாற்றும். என் தேச எல்லாம் எங்கிலும் உடைய நாமம் சொல்ல வேண்டும் ஆண்டவரே. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் ஒருமனப்படி ஜெபம் பண்ணலாம். எல்லாரும் ஒருமனப்படி ஜெபம் பண்ணுங்க. மகளே ஜெபம் பண்ணு, மகனே ஜெபம் பண்ணு. அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, அவருடைய வல்லமை, நித்திய வல்லமை, நித்திய வல்லமை, நித்திய வல்லமை, நித்திய வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்குவதா. நித்திய வல்லமை, அபிஷேக வல்லமை, கிருபையின் வல்லமை ஒவ்வொரு மேலும் இறங்கட்டும், இறங்கட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொருவரையும் இன்றைக்கு சுவிசேஷ பாரம், அநேகருக்கு ஆசீர்வாத வாய்க்காலா இருக்க வேண்டும் என்ற பாரம் ஒவ்வொருவரையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்பட்டும். இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மேலும் உங்களுடைய மகிமை இறங்கட்டும். உங்க பிரசனை இறங்கட்டும். உங்களுடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் இறங்கட்டும். அபிஷேகம் இறங்கட்டும். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த பரிசுத்த ஓய்வினால் ஆராதனை எங்கள் நடுவில் இருக்கிறீர். உங்களுடைய வார்த்தைகளை ஆசீர்வாதத்தை இருக்கிறீர். அதுக்காக ஸ்தோத்திரம். பிள்ளைகள் மேல கிருபையும் பிரசனம் தொடருவதாக. உடைய நாம உங்க வாழ்வில் மகிமைப்படுவதாக. காத்துக்கொள்ளும் வழி நடத்தும் வல்லமையானதை செய்யுங்க. பரிசுத்தாவினை தொடர்ந்து இடைப்படுவீராக. கண்ணீரோடு, வேதனையோடு, பாரத்தோடு, துக்கத்தோடு, நிந்தைகளோடு, அவமானத்தோடு வந்திருக்கிறவர்கள் வாழ்வில் இன்றைக்கு பெரிய மாற்றம் உண்டாகட்டும். இப்படி தொடுதல் அனுபவிப்பார்லன்னு ஜெபிக்கிறேன்ப்பா. எல்லா கட்டுகளும் அறுக்கப்படுவதாக. இயேசு நாமத்தில் சுகமளிக்கிற வல்லமை, அற்புதங்களை செய்கிற சக்தி, விசுவாசத்தின் வரம் வெளிப்படுவதாக. தேங்க்யூ ஜீசஸ். எல்லாம் ஒருமனப்படி ஜெபம் பண்ணலாமா? இந்த புத்தகத்தை நேராக கைகள் நீட்டி ஜெபம் பண்ணலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். இந்த புத்தகத்தை யாரெல்லாம் வாங்குறாங்களோ, இதை வாங்கும் போது படிக்கும் போதே அவங்களுக்கு சுகம் உண்டாகட்டும், அற்புதம் நடக்கட்டும். கிறிஸ்துவானவர் அவளை ரட்சிப்பீராக. தொடும் போதே கர்த்தருடைய வல்லமை பாயட்டும், கர்த்தருடைய வல்லமை பாயட்டும், கர்த்தருடைய பிரசன்னம் பாயட்டும், கர்த்தருடைய மகிமை பாய்வதாக. பெரிய மாற்றத்தை கட்டளிடுங்கப்பா. திரளான ஜனங்கள் கர்த்தருடைய சேர்க்கப்படுவார்களாக. நாம் மகிமைப்படட்டும். இயேசுவின் விலையேறப்பட்ட வல்லமை நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். ஆமென். இந்த வாரத்தில்